கிறிஸ்துவுக்குள் அன்பானவர்களே, செப்டம்பர் மாதத்தினுடைய கடைசி நாள் 30ஆம் தேதி இந்த செவ்வாய்க்கிழமை, இந்த நாளை நாம் காணும்படி கடவுள் நமக்கு தந்த இரக்கத்துக்காக கிருபைகளுக்காக நன்றி சொல்வோம். ஒரு மாதம் முழுவதும் கடவுள் நம்மை நன்மையினாலே நிறைத்து ஆசீர்வதித்தார். நன்றி நிறைந்த உள்ளங்களோடு அவருடைய பரிசுத்த சமூகத்தில் நேரடியாகவும் முகநூல் வழியாக இணைந்திருக்கிற உங்கள் யாவரையும் ஆண்டவர் ரட்சகருமான இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் அன்போடு வாழ்த்தி வரவேற்றுக் கொள்கிறோம். இந்த அதிகாலை தொழுகையினுடைய ஆரம்பம் பிதா, குமாரன், பரிசுத்த ஆவியாகிய திரியைகளுடைய நாமத்தில் உள்ளது. ஆமேன். தலைவணங்கி கர்த்தரை நோக்கி ஜெபிப்போம். அன்பு நிறைந்த நல்ல கடவுளே, ஒவ்வொரு நாளும் காலைக்கு காலை புதிய இரக்கங்களினாலும் கிருபைகளினாலும் நன்மைகளினாலும் நிறைத்து ஆசீர்வதிக்கிற எங்கள் நல்ல கர்த்தாவே, இந்த 2025 வருடத்தின் செப்டம்பர் மாதம் 30வது நாளாகிய இந்த மாதத்தின் இந்த கடைசி நாளை நாங்கள் காண நீர் தந்த ஜீவன் பலன் சுகத்திற்காக, இந்நாள் வரை நீர் எங்களுக்கு தந்து வருகிற ஆவி ஆத்தும சரி நன்மைகளுக்காக நன்றி நிறைவோடு உங்களுடைய திருமுகத்தை நோக்கி பார்க்கிறோம். கடவுள் எவ்வளவு நல்லவராக இருந்து எங்களுடைய வாழ்க்கையிலே நன்மை செய்கிறார் என்பதை உணரவும், எங்களுடைய வாழ்க்கையும் நன்மை நிறைந்ததாக அமைய ஆண்டவர் உம்முடைய வசனத்தின் வழியாக எங்களுக்கு படிப்பினை தாரும். இயேசு கிறிஸ்து நாமத்தில் கேட்கிறோம் எங்கள் ஜெபங்கள் நல்ல பிதாவே. ஆமேன். 50வது பாடல்.
சங்கீதம் 62 பாடல் புத்தகத்திலே 173வது பக்கம். சங்கீதம் 62. கடவுளையே முறைமுறையாக படிப்போம். கடவுளையே நோக்கி என் ஆத்துமா அமர்ந்திருக்கிறது, அவராலே என் ரட்சிப்பு வரும். ஒருவனை கொல்ல வேண்டுமென்று நீங்கள் அனைவரும் எதுவரைக்கும் அவன் மேல் பாய்ந்து வருவீர்கள்? சாய்ந்த சுவருக்கும் இடிந்த மதிலுக்கும் ஒப்பாவீர்கள். என் ஆத்துமாவே கடவுளை நோக்கி அமர்ந்திரு, நான் எதிர்பார்க்கும் ரட்சிப்பு அவரால் வரும். என் ரட்சிப்பும் என் மகிமையும் கடவுளிடத்திலேயே இருக்கிறது. என் பலமான கன்மலையும் என் அடைக்கலமும் கடவுளிடத்தில் இருக்கிறது. தாழ்ந்தோர் மாயை, உயர்ந்தோர் பொய். அவர்கள் அனைவரும் தராசில் வைக்கப்பட்டால் அது மேலே போகும். அவர்கள் மாயையிலும் லேசானவர்களே. கடவுள் ஒரு தரம் விளம்பினார், 2 தரம் கேட்டேன். வல்லமை கடவுளுடையது என்பதே, கிருபையும் உம்முடையதே. ஆண்டவரே, தேவரீர் அவனவன் செய்கைக்கு தக்கபடி பலனளிக்கிறீர். பிதாவுக்கும் குமாரனுக்கும் பரிசுத்தாவுக்கும் மகிமை உண்டாவதாக. ஆதியிலும் இப்போதும் எப்போதுமான சதா கலங்களாக இருக்கிறபடியே ஆமேன். வாசிக்க தெரிந்து கொண்ட முதலாவது வேத பகுதி 1 தீமோத்தேயு 6ஆம் அதிகாரம் 11 துவங்கி 19 முடிவுள்ள வசனங்கள். 1 தீமோத்தேயு 6ஆம் அதிகாரம் வசனங்கள் 11 துவங்கி 19 முடிய. ஒன்று தீமோத்தேயு அதிகாரம் 6 வசனங்கள் 11 முதல் 19 வரை. நீயோ தேவனுடைய மனுஷனே, இவைகளை விட்டோடி நீதியையும் தேவ பக்தியையும் விசுவாசத்தையும் அன்பையும் பொறுமையும் சாந்த குணத்தையும் அடையும்படி நாடு. விசுவாசத்தின் நல்ல போராட்டத்தை போராடு, நித்திய ஜீவனை பற்றிக்கொள். அதற்காகவே நீ அழைக்கப்பட்டாய். அநேக சாட்சிகளுக்கு முன்பாக நல்ல அறிக்கை பண்ணினோமாய் இருக்கிறாய். நம்முடைய கர்த்தராய இயேசு கிறிஸ்து பிரசன்னமாக வரைக்கும் நீ இந்த கற்பனையை மாசில்லாமலும் குற்றமில்லாமலும் கைகொள்ளும்படிக்கு எல்லாவற்றையும் விரோதிக்க செய்கிற தேவனுடைய சன்னிதானத்திலேயும் பொந்தி பிலாத்துவின் முன்னின்று நல்ல அறிக்கையை சாட்சியாக விளங்க பண்ணின கிறிஸ்து இயேசுனுடைய சன்னிதானத்திலேயும் உனக்கு கட்டளையிடுகிறேன். அந்த பிரசன்னமாகுதலை தேவன் தம்முடைய காலங்களில் வெளிப்படுத்துவார். அவரில் நித்தியானந்தமுள்ள ஏக சக்கராதிபதியும் ராஜாதி ராஜாவும் கர்த்தாதி கர்த்தாவும் ஒருவராய் சாவாமை உள்ளவரும் சேரக்கூடாத ஒளியில் வாசம் பண்ணுகிறவரும் மனுஷர் ஒருவரும் கண்டிராதவரும் காணக்கூடாதவருமாய் இருக்கிறவர். அவருக்கே கனமும் நித்திய வல்லமையும் உண்டாயிருப்பதாக. ஆமேன். இவ்வுலகத்தில் ஐஸ்வர்யம் உள்ளவர்கள் இருவாப்பான சிந்தனை உள்ளவரை இராமலும் நிலையற்ற ஐஸ்வர்யத்தின் நம்பிக்கை வையாமலும் நான் அனுபவிக்கிறதுக்கு சகலவித நன்மைகளும் நமக்கு சம்பூர்ணமாய் கொடுக்கிற ஜீவனுள்ள தேவன் மேல் நம்பிக்கை வைக்கவும் நன்மை செய்யவும் நற்கிரிகளில் ஐஸ்வர்யங்களாகவும் தாராளமாய் கொடுக்கிறவர்களும் உதார குணமுள்ளவராக இருக்கவும் நித்திய ஜீவனை பற்றி கொள்ளும்படிக்கு வருங்காலத்திற்காக தங்களுக்கு நல்ல ஆதாரத்தை பொக்கிஷமாக வைக்கவும் அவர்களுக்கு கட்டளையிடு என்பது. ஆமென். நற்செய்தி வேத பகுதி தூய மத்தேயு எழுதிய நற்செய்தி நூல் 19வது அதிகாரம் வசனங்கள் 21 துவங்கி 24 முடிய இப்படியாய் வாசி கேட்கலாம். தூய மத்தேயு 19ஆம் அதிகாரம் வசனங்கள் 21 துவங்கி. அதற்கு இயேசு, நீ பூரண சர்க்குணனாக இருக்க விரும்பினால் போய் உனக்குள்ளவற்றை விற்று தரித்திரருக்கு கொடு, அப்பொழுது பரலோகத்தில் உனக்கு ஐஸ்வர்யம் இருக்கும். பின்பு வந்து என்னை பின்பற்று என்றார். அந்த வாலிபன் மிகுந்த ஆஸ்தி உள்ளவனாய் இருந்தபடியால் இந்த வார்த்தைகளை கேட்ட பொழுது துக்கத்தோடு போய்விட்டான். அப்பொழுது இயேசு தம்முடைய சீஷரிடம், ஐஸ்வர்யவான் பரலோக ராஜ்யத்தில் பிரவேசிப்பது அரிதென்று மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன். மேலும் ஐஸ்வர்யவான் கடவுளுடைய ராஜ்யத்தில் பிரவேசிப்பதை பார்க்கலும் ஒட்டகம் ஊசியின் காதில் நுழைவது எளிதென்று உங்களுக்கு சொல்லுகிறேன் என்றார் என்பதை. இணைந்து நம்முடைய விசுவாசத்தை அறிக்கை செய்வோம்.
பரலோகத்தையும் புலோகத்தை படைத்த சர்வவல்ல பிதாவாகிய கடவுளை விசுவாசிக்கிறேன். அவருடைய ஒரே பேரான குமாரனும் நம்முடைய ஆண்டவருமாகிய இயேசு கிறிஸ்துவை விசுவாசிக்கிறேன். பரிசுத்த ஆவியினால் கர்ப்பத்தில் உட்பவித்து கன்னிமரிடத்தில் பிறந்து பொந்தி பிலாத்தின் கீழ் பாடுபட்டு சிலுவையில் அறையுண்டு மரித்து அடக்கம் பண்ணப்பட்டார். பாதாளத்தில் இறங்கி 3ஆம் நாள் மரித்திருந்து உயிர்த்தெழுந்தார். பரத்துக்கேறி சர்வவல்ல பிதாவாகி கடவுளுடைய வலது வசம் வீற்றிருக்கிறார். அவ்விடத்திலிருந்து விருளோரையும் மருத்துவரையும் நியாயத்திற்க வருவார். பசுத்த ஆவியானவரை விசுவாசிக்கிறேன். பொதுவான பசுத்த கிறிஸ்தவ சபையும் பசுத்தவானுடைய ஐக்கியமும் பாவ மன்னிப்பும் சரீர வீழ்த்தலும் நித்திய ஜீவனும் என்று விசுவாசிக்கிறேன். ஆமேன். பிதாவாகிய கடவுளிடமிருந்தும் குமாரனாகி கிறிஸ்து இயேசுவிடமிருந்தும் உங்கள் அனைவருக்கும் கிருபையும் சமாதானமும் உண்டாவதாக. ஆமேன். இந்த காலை வேளையிலேயும் சிந்தனைக்காக தெரிந்து கொண்ட வேத பகுதி நான் வாசிக்கிட்ட 1 தீமோத்தேயு 6ஆம் அதிகாரம் 19வது வசனம் இப்படியாக வாசிக்க கேட்கலாம். உள்ளபடி ஜீவனாய் இருப்பதை பற்றி கொள்ளும்படி வருங்காலத்துக்கென்று தங்களுக்காக நல்ல ஆதாரத்தை சம்பாதித்துக் கொள்ளவும் வேண்டும் என்று அவர்களுக்கு கட்டளையிடு என்பதை ஜெபிப்போம். அன்பு நிறைந்த நல்ல கடவுளே, நீர் எங்கள் வாழ்விலே தருகிற நன்மைகளை ஆண்டவரே உமக்கென்று நாங்கள் சேமித்து வைக்கத்தக்கதாய் உம்முடைய வார்த்தையும் உம்முடைய ஆவியானவருடைய வழிநடத்துதலையும் எங்களுக்குத்தான். எங்களுக்கென்று நாங்கள் சேர்த்து வைக்கிற பொழுது அது அழிந்து போகும் என்பதை உணரவும் ஆண்டவருக்காக சேமிக்கிற மக்களாய் வாழ ஒவ்வொரு நாளும் எங்களுக்கு படிப்பினை தாரும். கிறிஸ்து வழியாக மன்றாடுகிறோம் எங்கள் ஜெபங்கள் நல்ல பிதாவே. ஆமேன். கிறிஸ்து இயேசுவுக்குள் பிரியமானவர்களை, சேர்த்து வைத்தல், சேமித்து வைத்தல், பொக்கிஷங்களை நாம் சேமித்து வைக்கிறது விரும்புகிறோம். பொதுவாக பேங்கில் நாம் பணங்களை டெபாசிட் பண்ணும்போது சொல்வார்கள், அதிக வட்டி கிடைக்க வேண்டும் என்று சொன்னால் அல்லது சேமிப்பு அதிகமாக வேண்டும் என்று சொன்னால் நாம் என்ன சொல்லுவோம், ஃபிக்ஸட் டெபாசிட்டில் போட சொல்லுவோம். வட்டி அதிகம் கிடைக்கும். அதிகமாக சேமிக்க வேண்டும் என்று சொன்னால் அதிகமாக உழைக்க வேண்டும். அதிகமாக சேமிக்க வேண்டும் என்று சொன்னால் நாம் செலவுகளை சிக்கனப்படுத்த வேண்டும் என்றெல்லாம் போதிக்கிறோம். அருமையானவர்களே, நம்முடைய வாழ்க்கையிலே நாம் எதை சேமிக்க விரும்புகிறோம்? ஆண்டவரை தேடி வந்து ஆண்டவரை பார்த்து அவரோடு பேசிட்டு ஒருவன் துக்கத்தோடு போகிறான்னு சொன்னால் அதுக்கு காரணம் என்ன? செல்வம், வசதி. பாருங்கள், கிறிஸ்து இயேசுவுக்குள் பிரியமானவர்களே, ஆண்டவரை சந்திக்கிறோம், அவருடைய வார்த்தைகளை கேட்கிறோம், ஆண்டவருக்காக வாழ அர்ப்பணிக்கிறோம். ஆனாலும் இன்றைக்கும் நாம் செல்வப்பெருக்கிலே, ஆஸ்தியிலே நாம் சார்ந்து வாழுகிறபடியினாலே அந்த மனிதனைப் போல நாமும் துக்கத்தோடு கடவுளுடைய சமூகத்தில் காணப்படுகிறவர்களாக இருக்கிறோம். இங்கே பவுல் தீமோத்தேயுவுக்கு அறிவுரை சொல்கிற பொழுது, நீ சேமித்து வை, பொக்கிஷங்களை நீ சேமித்து வை, அது உனக்கு நித்திய ஜீவனை சம்பாதித்து தரும். ஆகவே அந்த பொக்கிஷங்களை, உனக்கு கடவுள் தருகிற வசதிகளை, ஆஸ்திகளை எப்படி சேமிக்க வேண்டும் என்கிற படிப்பினையை 3 காரியங்களை பவுல் இந்த பகுதியிலே சொல்லுகிறதை நான் பார்க்க முடியும். உண்மையிலே செல்வம் அல்லது பணம், வசதி வாய்ப்பு இது ஒரு பாவம் அல்ல. ஆனால் நாம் எப்படி செல்வத்தை அல்லது பணத்தை கையாளுகிறோம் என்பதிலே அது அடங்கி இருக்கிறது. இன்னைக்கு ஊழியர்கள் அநேக பண விஷயங்களிலே என்ன செய்கிறோம்? தவறு செய்கிறவர்களாக இருக்கிறோம், அல்லது விழுந்து விடுகிற மக்களாக இருக்கிறோம். அதான் பவுல் தீமோத்தேயுவுக்கு சொல்கிற பொழுது, பண ஆசை எல்லா தீமைக்கும் வேர் என்று சொல்லுகிறார். வேர், அதனுடைய பொருள் பண ஆசைதான் எல்லா தீமைக்கும் மையம் என்று சொல்லப்படுகிறது. அதுதான் பவுல் தீமோத்தேயுவுக்கு சொல்லுகிற பொழுது 6ஆம் அதிகாரம் 1 வசனம் ஆரம்பிக்கிற பொழுது, கடவுளுடைய நாமம் தூஷிக்கப்படாதபடி நீ எச்சரிக்கையாக இரு என்று சொல்லுகிறார். பல வேளைகளிலும் நம்முடைய உக்ரானமற்ற செயல் அல்லது
பணத்தை நிர்வகிப்பதிலே பொறுப்பற்ற தன்மை கடவுளுடைய நாமம் துஷிக்கப்படுவதற்கு காரணமாக இருக்கிறது. அது குடும்ப வாழ்க்கையிலானாலும், நாம் பணி செய்கிற சூழல்களானாலும், ஆலயத்திற்கு அடுத்த காரியங்களானாலும் அதை கடவுள் நமக்கு எச்சரிக்கிறார். ஆகவேதான் ஆண்டவர் ஒரு சவாலை நமக்கு முன்பாக வைக்கிறார். ஒட்டகம் கூட ஊசியின் காதல் வழியாக நுழைந்துவிடும், ஆனால் அரிது. அருமையானவர்களே, நம்முடைய வாழ்க்கையிலே கடவுளுடைய ராஜ்யம், அவருடைய அரசிலே, அவருடைய பிள்ளைகளாய் நாம் தொடர்ந்து வாழ்வதற்கு கடவுள் நமக்கு தந்திருக்கிற செல்வங்களை நாம் எப்படி பெருக்கிக் கொள்ளுகிறவர்களாக இருக்கிறோம், அல்லது கடவுள் தருகிற உண்மையான செல்வம் எது என்கின்ற படிப்பினையைத்தான் ஆண்டவர் நமக்கு தருகிறார். ஆகவே வேதம் சொல்கிற பொழுது 11வது வசனம் ஆரம்பிக்கிற பொழுதே 1 தீமோத்தேயு 6:11 சொல்லுகிற பொழுது, நீயோ கடவுளின் மனுஷனே இவைகளை விட்டு விலகியிரு, விட்டு ஓடு, விட்டு விடு, பற்றி கொள்ளாது. அதை குறித்து சொல்கிறது பணம், பொருள் இவைகளை நாம் கையாளுகிறதை கவனமாக இருக்க வேண்டும் என்று எச்சரிக்கிறார். அதை கொஞ்சம் பொறுப்போடு செய்ய வேண்டும். அந்த பொறுப்பு என்ன என்பதைத்தான் பவுல் அப்போஸ்தலன் 17, 18, 19 வசனங்களில் 3 காரியங்களை சொல்லுகிறார். ஒன்று, நான் 17ஆம் வசனத்திலே பார்க்கிற பொழுது, இந்த உலகத்திலே கடவுள் நமக்கு தந்திருக்கிற ஐஸ்வர்யம், வசதி வாய்ப்புகள் இவைகளிலே நீ பெருமை கொள்ளாது, மேட்டிமை கொள்ளாது. கடவுள் அவனை ஒப்பிட்டு பார்த்து, அவனை விட எனக்கு நிறைய வேலை, நிறைய சம்பளம், எனக்கு அவனை விட பெரிய வீடு, அவனை விட பெரிய காரு, அவன் நடந்து போகிறான், நான் வண்டி வச்சிருக்கிறேன், இப்படிப்பட்ட எண்ணம் உன்னிடத்தில் அது சொல்லுகிறார் பாருங்க. இந்த உலகத்தில் ஐஸ்வர்யம் உள்ளவர்கள் மேற்றிமையாய் சிந்தையற்றவர்களாக இருக்க வேண்டும். நான் பெரியவன், எனக்கு பெரிய கடவுள் என்னை ஆசீர்வதித்திருக்கிறார் என்று பணத்தை வைத்து சொல்லக்கூடாது. காரணம், வேதம் நமக்கு சுட்டி காட்டுகிறது. நம்ம 62ஆம் சங்கீதத்திலே வாசிக்கிற பொழுது அவர் சொல்லுகிறார், கொள்ளை பொருட்களிலே பெருமை பாராட்டுறது ஐஸ்வர்யம். 62ஆம் சங்கீதம் 10ஆம் வசனத்திலே பாருங்கள், கொள்ளை பொருட்களிலே பெருமை கொள்ளை பொருள் என்று என்ன எதை சொல்லப்படுகிறது என்று சொன்னால், ஐஸ்வர்யம் விருத்தியானால் நாம் அதை சார்ந்து வாழுகிறது தான் கொள்ளை பொருள். அது கொடுமை என்று சொல்ல, கொடுமையில் நம்பிக்கை வையாதிருங்கள். ஆகவே நம்முடைய வாழ்க்கையிலே செல்வம் அதிகமாக வருகிற பொழுது அதிலே நம்பிக்கை வைத்து நாம் பெருமைப்படுகிற மக்களாக இருக்கக்கூடாது. நேற்றுக்கு போதகர் சொன்னது போல, இந்த உலகத்திலே யோபு சொல்லனா, ஒன்றுமில்லாமல் வந்தேன், ஒன்றுமில்லாமல் தான் இந்த உலகத்தை விட்டு நாம் போகிறோம். அதற்கிடையிலே நாம் எவ்வளவு பெருமைப்படுகிற மக்களாக இருக்கிறோம் செல்வத்தின், பொருளாதாரத்தின் அடிப்படையில். ஆகவே முதலாவது, ஆண்டவர் கடவுள் நமக்கு செல்வங்கள், வசதி வாய்ப்புகள் தந்திருக்கலாம், ஆனால் அதிலே பெருமைப்பட வேண்டிய ஒன்றுமில்லை. காரணம், கடவுள் என்னை நம்பி இந்த உலகப் பொருளை தந்திருக்கிறார் என்று சொன்னால் அதை நான் சரியாக நிர்வகிக்கக்கூடியவனாக இருக்க வேண்டும், அதை சரியாக பகிர்ந்து கொடுக்கிறவனாக இருக்க வேண்டும், பங்கிடுகிறவனாக. அதுதான் கடவுள் எனக்கு அந்த செல்வத்தை தந்திருக்கிறார். அவர் சொல்லுகிற பொழுது, இந்த கொஞ்சத்திலே உண்மையாயிருக்கும், உன்னை நம்பி கடவுள் தந்திருக்கிறார். பவுல் இந்த பகுதியில் சொல்ல, உண்மை உள்ளவன் என்று எண்ணி ஊழியத்திற்கு வைத்திருக்கிறார். ஆகவே கடவுள் நம்மை அவருடைய சரியான உக்ரானக்காரராக நம்மை வைத்திருக்கிறார். இதை நாம் கவனமாய் கையாள அழைக்கப்படுகிறோம், பெருமைப்படுகிறதல்ல. இது கடவுள் எனக்கு தந்திருக்கிற பொறுப்பு, பணி என்பதை உணர்ந்து நாம் கையாள அழைக்கப்படுகிறோம். இரண்டாவது, ஆண்டவர் நமக்கு தருகிற அழைப்பு செல்வத்தின் மேலல்ல, கடவுளின் மேலே நம்பிக்கை வையுங்கள். அந்த பணத்தை நம்பாதீங்க. பணம் நிலையற்றது, அழிந்து போகுது. நீங்கள் பார்த்தீங்கன்னா, ஒரு 500 ரூபாய் எடுத்தோடனே இந்த நோட்டு இன்னைக்கு நம்ம கையில் இருக்கும், நாளைக்கு வேறொரு கையில் இருக்கும், அது அவன் கையில் இருக்காது, அடுத்தது வேறொரு இடத்துல போகும். இது அப்படியே சுழண்டு கொண்டு தான் இருக்கும். இதுதான் ஐஸ்வர்யம். ஒரு பொழுதும் அது நிலையாக இருக்காது. யூத மரபிலே ஒரு கதை சொல்வார்கள். ஒரு யூத வணிகன் மிகுந்த செல்வந்தனாக இருந்தார். அவருடைய மூதாதையர்கள் சம்பாதித்து வைத்த சொத்துக்கள் எல்லாம்.
இவன் அந்த சொத்துக்களை என்ன நினைத்தான், ஐயே இவ்வளவு சொத்து எனக்கு இருக்கிறது எதற்காக என்று சொல்லி அதை எல்லாம் ஏழைகளுக்கு கொடுக்கிறான். அப்பொழுது அவனுடைய உறவினர்களை சந்தித்து சொல்கிறான், இது உன் சொத்து இல்லை, உன்னுடைய மூதாதையர் சம்பாதித்த சொத்து, ஏன் இதை நீ அழிக்கிறாய் என்று. அப்போ அவன் சொல்லுகிறான், இது என் மூதாதையர் சம்பாதித்த சொத்து தான், ஆனால் நான் என் ஆஸ்திகளை பரலோகத்திலே சேமிக்கிறேன். இந்த ஆஸ்தி அழிந்து போகும், இது மூதாதையருக்கு பயன்படவில்லை, எனக்கும் பயன்படாது. ஆகவே நான் என் உண்மையான ஆஸ்தியை பரலோகத்திலே சேமிக்கிறேன் என்று சொன்னதாக அந்த கதை இருக்கிறது. அருமையான நம்முடைய வாழ்க்கையிலும் அப்படிதான். ஆண்டவர் நமக்கு தருகிற நாம் செல்வத்திலே நம்பிக்கை வைக்கிற தன்மை. உங்கள் பொக்கிஷம் எங்கே இருக்கிறதோ அங்கே உங்கள் இருதயம் இருக்கும். நாம் அப்படிப்பட்ட எண்ணம் மனம் உடையவர்களாக இருக்கக்கூடாது கடவுளிடத்தில். காரணம், கடவுள் தான் இந்த ஆஸ்திகள் எல்லாவற்றையும் அவர் சம்பாதிக்கிறவர். கொடுக்கிற தெய்வம் என்ன செய்யும்? கூரையே பிச்சிட்டே கொடுக்க முடியும். கடவுளால் முடியுமா? முடியும். மல்கியாவில் சொல்ல, நான் உன்னை ஆசீர்வதிப்பேன், நீ என்னை சோதித்துப்பார். கடவுள் நமக்கு தருகிறதெல்லாம் கடவுளால் தரப்படுகிறது. சரி, அப்படி நினைக்கிறோம்ல, அதே கடவுள் அதே செல்வத்தை நொடிப்பொழுதில் எடுக்க முடியுமா? அதை நம்ம நினைக்கிறது இல்லையே. கடவுள் தருகிறது சரி, அதே செல்வத்தை கடவுள் நினைத்தால் அடுத்த வினாடியை நம்ம இடத்திலிருந்து பறிக்க முடியுமா? முடியாதா? முடியும். நம்ம கடவுள் கொடுக்கிறதை மட்டுமே எண்ணிக்கொண்டிருக்கிறோம். அவர் சொல்லுகிறார், உக்கரானத்தோ, நீ சரியா இல்லைன்னா அதை உன்னிடத்திலிருந்து பிடுங்கி எடுத்து என்ன செய்வேன்? வேறொருத்தன்ட்ட கொடுப்பேன், நீ சரியா நிர்வகிக்கவில்லை என்று சொன்னார். அப்புறம் இரண்டாவது, நாம் கடவுளில் நம்பிக்கை வைக்க அழைக்கப்படுகிறோம். மூன்றாவதாக 18 வசனம் சொல்லுகிறது, நாம் செல்வத்தில் அல்ல நன்மை செய்வதில் ஐஸ்வர்யவான்களாக இருங்கள். அவர் சொல்லுகிற பொழுது அவர் சொல்லுகிறார் பாருங்க, 18, நன்மை செய்யவும் தாராளமாய் கொடுக்கவும் உதாரண குணமுள்ளவர்களாக இருக்க வேண்டும். அதற்கு ஒரே வழி நல்ல செயல்கள். கடவுள் நமக்கு தந்திருக்கிற செல்வம், கடவுள் நமக்கு தந்திருக்கிற தாளந்துகள், தந்திருக்கிற வரங்கள், இதனால நாம் நன்மை செய்வது, பிறருக்கு பிரயோஜனம் உள்ளவர்களாக இருக்கிற பொழுது அது நம்முடைய வாழ்க்கையிலே மிகுந்த பலன் கொடுக்கும். பாருங்க, மத்தேயு 19ஆம் அதிகாரத்திலே செல்வந்தனான ஒரு நியாயசாஸ்திரி ஆண்டவரிடத்தில் வந்து கேட்கிற பொழுது அவர் சொல்லுகிறார், நீ கற்பனைகள் எல்லாம் கீழ்ப்படுகிறாயா? ஆமாண்டவரே, என்னுடைய சிறு வயதிலிருந்து சண்டே கிளாஸிலிருந்து நான் வசனத்தை படித்து அப்படி நடந்து கொண்டு இருக்கிறேன். அவர் சொல்ல, இன்னும் முன்னிடத்தில் ஒரு குறை உண்டு, நீ ஏழைகளுக்கு நன்மை செய். பாருங்கள், நம்முடைய வாழ்க்கையில் நாம் கடவுள் ஜபிக்கிறோம், வசனங்களை கேட்கிறோம், வசனத்தின்படி நம்மை வாழுகிறோம் என்று சொல்லுகிறோம். ஆனால் லாசருவை போல ஏழைகளை நாம் காண்கிறதில்லை. அருமையானவர்களே, இன்றைக்கு ஆண்டவர் நமக்கு தருகிற அழைப்பு, கடவுள் நமக்கு நன்மை செய்ய திராணி இருக்கிற பொழுது அதை செய்யாமல் இருக்கிறது என்னது? அதுக்கு உரிய தண்டனை உண்டு. கடவுள் நமக்கு வசதி வாய்ப்புகள் அல்லது நம்முடைய வாழ்க்கையில தருகிற நன்மைகள் எல்லாம் மற்றவர்களோடு பகிர்ந்து கொள். அதன் வழியாக நாம் என்ன செய்கிறோமா? பரலோகத்திலே அழிவில்லாத ஜீவனுக்கு ஏதுவான செல்வங்களை, ஆதாயங்களை நாம் சேர்த்து வைக்கிறோம். ஆகவே அந்த நல்ல ஆதாரம், நல்ல பொக்கிஷம், நல்ல செல்வங்களை நாம் ஒவ்வொரு நாளும் சேமிப்பதற்கு நம்முடைய செயல்களும் நம்முடைய விசுவாச வாழ்வும் காரணமாக இருக்க ஆண்டவரிடத்தில் நம்மை நாம் ஒப்புக் கொடுப்போம். தீமோத்தேயுக்கு சொல்கிற பொழுது 20ஆம் வசனத்தில் சொல்கிறார், உன்னிடத்திலே ஒப்புவிக்கப்பட்டதை காத்துக்கொள். உன்னிடத்துல வேற ஒரு சேமிப்பு இருக்கு, பொக்கிஷம். ஒப்பு கொடுக்கப்பட்ட கடவுள் நம்முடைய மூதாதையர் நமக்கு தந்திருக்கிற ஆஸ்தி என்று சொல்லுவோம்ல, பவுல் சொல்லுகிறார், உன்னிடத்துல கடவுள் வேறொரு பொக்கிஷத்தை உனக்கு வைத்திருக்கிறார். அது சொல்லுறார் 20 தீமோத்தேயுவே, உன்னிடம் ஒப்புவிக்கப்பட்டதை காத்துக்கொள் என்று சொல்ல. உன்னிடத்துல கடவுள் வேற ஒரு செல்வம் உனக்கு தந்திருக்கிறார், அதை நீ
ஜெபிப்போம். அன்பு நிறைந்த நல்ல கடவுளே, கிறிஸ்து என்கிற பொக்கிஷத்தையும் விலை மதிக்காத அவருடைய வார்த்தைகளையும் எங்களுக்கு தந்திருக்கிறீர். அதை நாங்கள் பற்றி வாழ்வதற்கு அருள் தாரும். உலகத்தின் ஆஸ்திகளும் செல்வப்பெருக்கும் நிரந்தரம் அல்ல என்பதை உணர்ந்து ஜீவனுக்கு எதுவாக உம்மை பற்றி கொள்ள நீர் அருள் தாரும். ஆண்டவரே, நீர் இந்த உலகத்திலே எங்களுக்கு தருகிற ஐஸ்வர்யம் மற்ற மக்களோடு உம்முடைய அன்பை பகிர்ந்து கொள்வதற்கு ஏதுவாக இருக்கும்படி கர்த்தரை வழிநடத்தும். இந்த காலை வேளையிலும் உம்முடைய பரிசுத்த சமூகத்திலே கடந்து வந்து நன்றியோடு உம்மை நினைந்து பார்க்கிற ஒவ்வொரு மக்களையும் ஆசீர்வதியும். இது நாள் முழுவதும் உம்முடைய நன்மையினாலே நிறைத்து ஆசீர்வதியும். ஒரு மாதத்தை கடந்து மீண்டும் ஒரு புதிய மாதத்துக்குள் பிரவேசிக்கிற பாக்கியத்தை எங்களுக்கு தாரும். வெளியூர்களிலே கடற்கரை தூர தேசங்களில் இருக்கிற குடும்பத்தார், திருச்சபை மக்கள், உறவுகள் யாவரையும் ஆண்டவர் கண்ணோக்கி பாரும். அவரவர் இருக்கிற இடங்களில் அவருடைய குடும்ப வாழ்க்கை, பணி, சூழல்கள், தேவைகள் எல்லாவற்றுடைய கிருபை தங்கி இருக்கட்டும். பலகீனப்பட்டிருக்கிற குழந்தைகள், பெரியோர்கள், முதியோர்கள் யாவரையும் கர்த்தர் கண்ணோக்கி பாரும். அவருடைய பலகீனங்களை மாற்றும். மருத்துவமனையிலே அனுமதிக்கப்பட்டு சிகிச்சை பெறுகிறவர்கள், தங்கள் இல்லங்களிலே தொடர்ந்து சிகிச்சை பெற்று வருகிற மக்கள் ஒவ்வொருவரையும் ஆண்டவர் கண்ணோக்கி பாரும். வியாதி நிமித்தமாய் மனம் சோர்ந்து காணப்படுகிற மக்களை கர்த்தர் நீர் பலப்படுத்தும், குணப்படுத்தும். உம்முடைய கிருபைக்குள் மறைத்து நீர் பாதுகாத்துக் கொள்ளும். ஆண்டவரே, மதுரை பகுதியில் வசிக்கிற திருவாளர் எம். அலெக்சாண்டர் ஐயா அவர்களையும் உடைய கரங்களில் ஒப்புக் கொடுக்கிறோம். அவர்களும் இருதய சம்பந்தமான பலகீனத்தின் நிமித்தமாக மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டு பெற்றுக்கொள்கிற சிகிச்சைகளை ஆண்டவர் நீர் ஆசீர்வதித்து தாரும். நல்ல சுகத்தை பெற்றுக்கொண்டிருக்கிறார் என்கிற செய்திகளை நாங்கள் கேட்டு ஆண்டவருக்கு நன்றி சொல்ல நாங்கள் கிருபை தாரும். கர்த்தர் தாமே குடும்பத்தை பொறுப்பெடுத்துக் கொள்ளும். இந்த நாளிலும் தங்கள் பிறந்த தினங்கள் மற்றும் திருமண தினங்களை நினைந்து ஆண்டவருக்கு நன்றி சொல்லுகிற நம்முடைய பிள்ளைகளை கண்ணோக்கி பாரும். இந்த நாளை தங்கள் வாழ்க்கையிலே ஒரு விசேஷமான நாளாக கருதுகிற நம்முடைய பிள்ளைகளுக்கு ஆண்டவர் நம்முடைய இரக்கத்தை, கிருபைகளையும் நன்மைகளையும் தாரும். தருகிற புதிய வருடம் ஆண்டு ஆசீர்வாதமாக இருக்க நீர் கிருபை தாரும். குறிப்பாக எங்கள் மத்தியிலும் இருக்கிற திரு அலெக்சாண்டர் அவருடைய பிள்ளைகள் ஆஷ்லின், ஐலின் அவர்களுக்காக நன்றி சொல்லுகிறோம். இன்று தங்கள் பிறந்ததினத்தை கொண்டாடுகிற அந்த பிள்ளைகளை ஆசீர்வதியும். வெளியூர்களில் இருக்கிற அந்த பிள்ளைகளோடு உடைய ஆசி தங்கியிருக்கட்டும். நன்மை நிறைந்த வாழ்வை ஆண்டவர் தாரும். இந்த பகல் முழுவதும் கத்திரங்களை பொறுப்பெடுத்துக் கொள்ளும். பயணங்கள், போக்குவரத்துகள், தேவைகளிலே நீர் கூடையிடும். திருச்சபை திருப்படை ஊழியங்களை ஆண்டவர் ஆசீர்வதியும். போதகர், சபை நிர்வாக குழு, உதவியாளர்கள், விசுவாச குடும்பங்கள் அனைவரையும் ஆசீர்வதியும். திருப்பணிகளிலே, புனரமைப்பு பணிகளிலே உம்முடைய ஆசீர்வாதம் நிறைவாய் தங்கியிருக்கட்டும். ஆண்டவரே, எல்லா தேவைகளை சந்தித்து சாட்சியுள்ள திருச்சபையாக, விசுவாச குடும்பமாக உடைய நாமத்தை மகிமைப்படுத்த கிருபை செய்யும். குறைகள் எல்லாம் பொறுத்துக் கொள்ளும். இயேசு நாமத்தில் கேட்கிறோம் எங்கள் ஜெபங்கள் நல்ல பிதாவே, ஆமேன். பரமண்டலங்களில் இருக்க எங்கள் பிதாவே, உடைய நாமம் பரிசுத்தப்படுவதாக, உடைய ஆட்சி வருவதாக, உடைய சித்த பிரபலத்திலே செய்யப்படுவது போல முகத்திலே செய்யப்படுவதாக. அல்லது எங்கள் ஆகாரத்தை எங்களுக்கு தான். எங்கள் கண்ணாடி நாங்கள் மன்னித்திருக்கிறது போல எங்கள் பாடங்களுக்கு வந்து எங்களை சோதனைக்குள் புலப்படாமல் தீவிழித்துக் கொள்ளும். ராட்சி வல்லம் மகிமை நிறைக்கும்களே, ஆமீன். நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய கடவுளுடைய அன்பும் தூயாவியானுடைய அனுநயிக்க இடத்திலும் சமாதானமும் உங்கள் அனைவரோடும் இனிமே நிறைவாய் தங்கியிருப்பதாக, ஆமீன். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழுமே நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபங்களை மறவாதே, ஆமீன். கர்த்தாவின் சமாதானம் உங்களோடு இருப்பதாக. சமாதானத்தோடு சென்று வாருங்கள்.